Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. 12வது மாதத்திற்குள் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். We are entering into the 12th month of this year 2020. When we start this year 2020, we had a lot of dreams. We had a lot of plans, but everything gone in vain because of one thing, Corona. A lot of changes had happened across the globe. Across our community, அநேக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளைங்கிட்ட மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்கன்னு சொன்ன காலம் போய் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுங்க, பிகாஸ் தே ஹாவ் டு டூ ஆன்லைன் எஜுகேஷன். ஆன்லைனில் படிக்கணும், அதனால மொபைல் ஃபோன், லேப்டாப், நெட் கனெக்ஷன், எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச்ட். சகலமும் மாறிவிட்டது. காரணம் கொரோனா. But still the world is telling that it is not over, it still continues. That's okay. ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது நம்மோடு இருந்தார், இன்று வரைக்கும் நம்மோடு இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை வழிநடத்துகிறவராய், நம்மை தேற்றுகிறவராய், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர். He protects us, He provides us, He guides us and He saves us. எவ்வளவு அழகான ஆண்டவர். பலவிதமான நெருக்கங்கள், என்வைரன்மெண்டல் ஹசார்ட்ஸ், இயற்கையின் சீற்றங்கள், God protect us. From all diseases, God protect us. அப்போ what is that we have to do? What is that we have to do? What God is expecting? Dear beloved in Christ, God is expecting one thing, and we have to do that in this entire month of December. And I prophesy you in the name of Jesus. You have started many things, you have planned many things in your life. Till this moment nothing has happened. இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது அநேக காரியங்களை நீங்க நினைச்சீங்க செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனா இன்னைக்கு வரை எதுவுமே நடக்கல. பட் இந்த மாசம் டிசம்பர் மாசத்துல கர்த்தர் நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை செய்வதற்கான பலனையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுப்பார். God will create a situation, an atmosphere to fulfill whatever you thought in your mind. You receive in the name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 11 அதிகாரம் 41 வசனம். John chapter 11 verses 41. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். Father, I thank you that you have heard me. Father, I thank you that you have heard me. அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த மாசத்துல ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், we should be thankful and we have to give thanks to the holy God. பரிசுத்த தேவனுக்கு நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். காரணம் என்ன? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றி சொல்லுகிறவராய் காணப்பட்டார். பிதாவினிடத்தில் நன்றி தெரிவிக்கிறவராய் காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, Father, I thank you for hearing my word. என் ஜெபத்தை கேட்டதற்கு உமக்கு நன்றி என்று சொன்னார். ஒரு மகன் அப்பாட்ட நன்றி சொல்லுவது போல் சொன்னதை நீங்க பார்க்கிறீங்க. நம்மளும் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது? லாசரு என்கின்ற ஒரு மனுஷன் இறந்து விட்டான், கல்லறையிலே அடக்கம் பண்ணி ஆயிற்று. அந்த லாசரு என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிரியமான ஒரு சகோதரனாய் காணப்பட்டான். ஆகவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண் கலங்கி அவனுடைய சடலம் இருக்கிற இடத்துக்கு சென்றார். அங்க போறாரு. அவனுடைய சகோதரிகள் சொல்றாங்க, நாற்றம் எடுக்கும், கல்லறையை திறக்க வேண்டாம், கல்லை புரட்டி போட வேண்டாம் என்று சொல்லி. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க நின்றுட்டு இருந்தவங்கள பார்த்து, அந்த கல்லை புரட்டி போடுங்க, கல்லறையில் இருக்கிற கல்லை அகற்றி விடுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவர் சொன்ன ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்துல
வானத்தை பார்த்து என் ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி என்று சொன்னார். நன்றி என்று சொன்னார். தேவஜனமே, நீங்க யோசிக்கிறீங்க, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, how can I give thanks to God? என் வாழ்க்கையில இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது நான் எப்படி இருந்தேனோ அப்படிதான் நான் இருக்கிறேன். என்னுடைய பேங்க் பேலன்ஸ் has not increased, my debts has not come down, என்னுடைய கடன் குறைந்தபாடு இல்லை, என்னுடைய வியாதியில மாற்றம் ஏற்படவில்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படவில்லை, என்னுடைய குடும்பத்துல சமாதானம் காணப்படவில்லை. then how do you expect me to give thanks? நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றது சரிதான். எப்படி நன்றி சொல்றது? சூழ்நிலைகள் மாறாத பட்சத்தில் how can I give thanks? I accept. ஆனா உங்களுக்கு ரெண்டு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I just want to show two things. ரெண்டு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, அந்த ரெண்டு சம்பவத்தை உட்பட்ட மனிதர்கள் பாரம்பரிய பூர்வீக சபையின் அஸ்திபாரங்களாய் தூண்களாய் இருந்தவர்கள். Those two people were the pillars of the early church. வேற யாரும் இல்ல, பேதுருவும் பவுலும். பீட்டர் அண்ட் பால். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேதுருவை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Peter was in jail and there was few people in the church, they started praying. Peter in jail, there are people, they are praying. There are people, they are praying. தேவதூதன் பேதுருவை வைத்திருக்கிற காவல் சிறைச்சாலைக்குள் வந்தார்கள். The angel came down into the prison. சிறைச்சாலை உடைக்கப்பட்டு கதவுகள் திறக்கப்பட்டு தேவதூதன் பேதுருவுடைய கையை பிடித்து தரதரன்னு எடுத்துக்கொண்டு போய் வெளியில விட்டாரு. He just pulled him out from the jail, from the prison. அப்படி உள்ள இருந்திருந்தார் மரித்து போயிருப்பாரு. இரண்டாவதாக அதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். பேதுரு சிறைச்சாலையில தூங்கிட்டு இருந்தான் வேதத்துல போட்டிருக்குது. நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான் போட்டிருக்குது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்துக் கொண்டிருந்தார்கள். I want to make you one point. These two people were in prison but with different circumstances. They were in prison with different circumstances. வித்தியாசமான சூழ்நிலைகளிலே சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார். The problem is one but different atmosphere and circumstances. But இங்கே பவுலும் சீலாவும் துதித்ததை நாம் பார்க்கிறோம். When they started praying and worshiping, they felt that the doors of the prison is getting opened. தேவதூதர்கள் திறந்தார்கள். அதுல போடல, தேவதூதர்கள் வந்து திறந்தாங்கன்னு போடல. ஆனா God made to open the doors of the prison. ஜெயிலர் ஓடி வந்து பார்க்கறாரு. ஐயோ கதவு திறந்து இருக்குது, தப்பிச்சிட்டாங்க, நமக்கு will be answerable அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண போறாரு. மரிப்பதற்காய் கடந்து செல்றாரு. அப்போ பவுல் சொல்றான், நாங்க இங்கதான் இருக்கிறோம். Two same situation, they were in prison, but ஒருத்தன் தேவதூதன் வெளியில கொண்டு போய் விட்டுட்டான். ஆனா பவுலோ சிறைச்சாலையில இருந்தார்கள். காரணம் என்ன? God had a divine plan over Paul that the prisoner, that the jailer and his family has to be saved. சிறை அதிகாரிகளும் அவருடைய குடும்பமும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக God made Paul and Silas to be sit inside the prison. இதுல இருந்து நான் சொல்ல வர வேண்டிய காரியங்கள், you may undergo problems. You may think that problem has not get over. பிரச்சனை சால்வ் ஆகல நீங்க நினைக்கிறீங்க. But God has already solved your problem. But He is making you to sit because He wants to do something through that situation.
உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்துட்டாரு. ஆனா ஏன் இன்னும் அது என் கண்ணில் படல என்றால், நாம் இருக்கிற சூழ்நிலைகளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். And that is why the situation arises. அப்போ இப்போ நான் சொல்றேன், உங்க சூழ்நிலையில நீங்க ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடாது? God is giving you an experience. இன்னைக்கு நான் இவ்வளவு வார்த்தை பேசுறேன்னா என் வாழ்க்கையில அநேக அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். From my childhood to till date, I have faced a lot of problems which I cannot express to anybody. As a son of God, as a man of God, என்னுடைய பிரச்சனையை நான் யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. காரணம் என்ன? என்கிட்ட வரவங்கலாம் ஜெபம் பண்றதுக்கு வராங்க. They are coming and sharing their burden, but I cannot go and share my burden. But என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்தி வருகிறதை I can feel it. I can feel it. அப்போ நீங்க என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு தீர்வை கொடுக்கிறார் என்றால் உங்களையும் உங்க குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். மறந்து விடாதீர்கள். இந்த 11 மாசம் உங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல, நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் praise God. ஜஸ்ட் praise God. இயேசுவும் சீஷர்களும் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பர்திமை என்கின்ற ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். அது எவ்வளவு நாள் அவன் பிளைண்ட் தெரியல. he may be blind from his childhood, from his birth. ஆனா he heard about Jesus. He heard about the miracles that God is doing. அப்போ இயேசு வருகிறது கேள்விப்பட்டு he started shouting, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. He prayed, he worshipped in the midst of the hurdles and struggles. எல்லாரும் அவனை அதட்டுனாங்க, டிஸ்கரேஜ் பண்ணாங்க, but he never discouraged. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துருச்சு, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. I have lost one member in my family. God has given you life. In the midst of the problem, God has given you life because He is having something different. He wants to do something different through you. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Give thanks to my living God because He has guided you, He protect you, He healed you from the sickness, from the sickness, from the sickness. தேவச்சனமே, இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறாரு. God is going to do miracle in this month. Whether you accept it or not, whether you believe it or not, you are going to see miracles in your life, in your family. But I want you to tell only one thing. Say thank you, Jesus. Thank you for everything that you have given to me in my life. Thank you for my family. You say thank you for my children. Thank you for my wife. Thank you for my education. Thank you for my parents. Say thank you. God is expecting that. God is expecting that. Because ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்றி தெரிவிக்கிறவராய் இருந்தார். இப்போ முதல்ல நான் சொல்ற ஒரு காரியம், சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறாரு. உங்க கண்ணு முன்னால சூழ்நிலை சரியாகல நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் ஏற்கனவே உங்களுடைய சூழ்நிலைகளை சரிப்படுத்தி விட்டார். ஆனா இன்னும் அது அப்படியே ப்ரிவேல் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம், இந்த சூழ்நிலைகளின் மூலமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். God is allowing this situation. He is allowing the circumstances. But don't think that it will continue. It has already over. God has given the solution to the circumstances and the situation, but we are not able to see because in the midst of the situation God wants to be glorified and He has some plan to accomplish through us. நம் மூலமாய் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அப்போ what is that we have to do? We have to surrender. We have to surrender. We have to surrender. இரண்டாவது காரியம், அது யோவான் 6:1-13 வரைக்கும்
நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு மலையில இருந்து பிரசங்கிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். திரளான கூட்டம் இயேசுடைய சமூகத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு பசிக்குமே என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்பினாரு. ஆனா அங்க சாப்பாடு இல்லை. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்போ என்ன அர்த்தம்? அங்க எந்த ஆகாரமும் கிடைக்கல. ஒரே ஒரு பையன் 5 அப்பமும் 2 மீனையும் கையில வச்சிருக்கிறான். சீஷர்கள் அதை இயேசுடைய சமூகத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க. இயேசு அதை வானத்துக்கு நேராய் தூக்கினார். அந்த குறைவான அந்த 5 அப்பம் 2 மீன்கள் வானத்துக்கு நேராய் தூக்கினார். பிதாவே ஆசீர்வதியும் என்று சொன்னார். God bless this. I thank you for this அப்படின்னு சொன்னார். உமக்கு நன்றி என்று சொன்னார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். 5000 பேரை போஷித்தார். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிக்க முடியுமே என்றால் உங்களையும் என்னையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் போஷிக்க முடியாதா? யோசித்து பாருங்க. 5000 பேரை போஷித்தது மட்டுமல்லாமல் மீதிய 12 கூடையில் எடுத்துட்டு போனாங்க. எவ்வளவு அருமையான ஆண்டவர், எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. அப்போ what is that we have to do? We have to thank God. We have to thank God. குறைவை நிறைவாக மாற்றுகிறவர். சரீரத்துல குறைவு ஏற்பட்டிருக்கலாம், thank Jesus. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்கலாம், thank Jesus. God will make a way where there is no way. பாதை இல்லாத இடத்தில் பாதையை உண்டு பண்ணுகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். நான் இன்னைக்கு மேஜிக்லாம் நான் சொல்லி தரல. பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருந்த ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். I'm not here to do magics. I'm here to tell you, if your bank balance is very low, say thank you Jesus, and you see a difference. You see a difference till it comes, till your account, till your bank account get filled. Say thank you Jesus. பதில் கிடைக்கிற வரைக்கும் நன்றி சொல்ல பழகுங்க. பிதாவே, என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. Father God, thank you for hearing my voice or prayer. அன்புக்குரிய தேவச்சனமே, இந்த மாசம் நன்றி தெரிவிக்க வேண்டிய மாசம். We have to thank Lord for his wonderful works in our life. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை, நன்றியற்றவர்களாய் இருப்பார்கள். கடைசி காலத்தில் நன்றியற்றவர்களாய் இருப்பார்கள். தேவச்சனமே, we are in the last days. We are seeing a lot of people, they are not truthful. We are seeing a lot of people, they are not honest, because the word of case says like that. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Father God, I thank you for hearing my words. என் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.